வேலைக்கு ரிசல்ட்டை பாடுறா அபி 7 அபி வண்டியும் கேட்க மாட்டேங்கிற. ஐயோ நான் என்ன பண்றது? கையில போடுறீங்க அது ஹேண்ட் க்ளவுஸ் சிப்பு போயிட்டு வந்து கொடுக்குறேன். கிடைக்காத பட்சம் நாங்கள் வர பாருங்க. அதான் நீ ஜாலியா சென்னை போறதுக்கு சென்னை தான் போறேன். இப்போ போலையா? நானே சென்னை போறேன். இப்போ பஸ் மாதிரி போகலாமா? நான் யாராச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா. ட்ரை பண்றா நான் ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் எடுத்து வரேன். நான் வரலன்னு இல்லை, அவன் வண்டியை மறுபடியும் நம்ம தான் செலவு பண்ணி கொடுக்கணும். கல்ச்சியை சொல்லு கொடுக்க ஹஸ்ல ஒரு அண்ணன் இருக்காருடி. சதீஷ் கர்நாடக கேட்கவா? வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு தாண்டா ஆமா இடம் இல்லை. ஸ்பீக்கர் வேற என்ன வச்சுனியா? ஸ்பீக்கர் வேற கரெக்டாக பார்த்தா ஸ்பீக்கர் ஜெப்ரானிக்ஸா என்னன்னா ஒரு வண்டிக்கு வந்து பல்சராக இருக்குது, ஜாவா சேராக இருந்தாங்க. அந்த பல்சர் வந்து போகும்போது நீங்களுக்கே தெரியல, பார்த்தாலும் ஒரு காரே வாங்கியிருக்காங்க. ரெண்டுக்காக விட்டால் கூட அவ்வளோ காய்ஸ் ஏதோ வண்டி எடுத்துட்டு போக முடியல. நீங்கள் ட்ரிப்புக்கு போகிறோம். ஷூ மாட்டுறதுக்கு தாண்டா இருக்குது. கேரளா வால்பாறை. ஹெல்மெட் தான் கொஞ்சம் சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னு அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஒரு நிமிஷம் காய்ஸ், நான் போட்டு பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் செட் ஆகுதானே பாருங்க. முடி வேறு நிறையா வச்சுருக்கேன்னா அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்து நம்ம ஏரியாவிலேருந்து துவாக்குலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நேராக இப்போ டீ குடிக்க எங்கே நிப்பாட்டோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் நான் ஸ்டாப் வண்டி நொறுக்க போகுது நம்ம வண்டி. இனிமேல் இந்த ட்ரிப்பு வந்து சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் தான் நீங்கள் மேலும் நான் வீடியோ போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஓகேவா? நம்ம பசங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நோக்கி நம்மளும் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம திண்டுக்கல்ல தான் இப்போ ஸ்டாப் பண்ணி பிடிக்கும் வண்டி. ஸோ நான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஹைவேல போய் ஏறுறதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? பாய். வந்து பெட்ரோல் போட்டுருக்கோம். வண்டி ஆஃப் ஆகுது. சூப்பராக நிப்பாட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விளாகர் அபி அவரே விளாக் எடுக்கிறோம். இதெல்லாம் வீடியோவில் போடுறாருன்னு தெரில, போட்டாருன்னா நல்லாயிருக்கும். பாய். எடுப்பேன். ஏய் ஓடுதாடா நான் பாட்டு போய் முன்னாடி என்ன இப்படி பண்ணிட்டு நிக்கிறேன். சாமி எல்லாத்துக்குமே அருள் கொடுப்பார். ஃபர்ஸ்ட்டுக்கு அபிக்கு கொடுப்பார். சேஃபாக விட்டுறணும். என்ஜாய். எல்லாத்துக்கும் பூசி விடுங்க முத. வண்டி ஒரு வண்டிக்கா வச்சுட்டு வருவோம்டா. அப்போ நான் ஒரு வண்டியா? தான் கரெக்ட். அவன் போட்டாலும் சூப்பரா பாப்பான். நீ என்ன பண்ணி பேக்கி நம்ம பேக்கி லோட போட்டுருக்க என்ன மச்சான்? ஆட்டோ டோமா இருக்கும்ல. அத்தியா ஆகல. சேஃபா வரணும். தும்முன்னு போக கூடாது. நான் என்ன சொல்லி கொடுப்பேன். வந்துருவேன் எப்படி போனாலும் சொல்றான் பாரு. அத.
சாவரா இருந்தா நான் 10,000 கிலோமீட்டர் அங்கே சாமா இங்கே சொல்லி என்ன பண்ணுறது குங்குமம் குங்குமம்லாம் வைக்காது அச்சி வைக்காத சேஃபா விட்டு சேஃபா வரணும். பல்லு விளக்கிடுமா நீங்க எங்கேயா போயிட்டு இருக்காங்க போல. வேணாம் நீ என் கூட தான் வருவேன், அதனால சேஃபாக தான் வருவேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஓகே. vlog எடுத்தீங்களே, பேக் எடுத்தீங்களா? 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோங்க பெட்ரோல் பங்க்ல இருந்து. பேக காணோங்க. ஐயோ அந்த தம்பி ஹியூமனிட்டி பண்ணிட்டு போயிருக்காரு. பெட்ரோல் பங்க்ல இருந்து அங்க இருந்து வந்திருக்காரு 100 கிலோமீட்டர் கிலோமீட்டர்ல இருந்து. ஐயோ பெட்ரோல் பங்க் 100 கிலோமீட்டர் காட்டி விடுங்க. இங்கே தான் இருக்கு பக்கத்துல. அந்த வண்டி ஓரமா எனக்கு போயிட்டு வா. யோ மீதா இருங்கயா. ஷூவை போட்டாரையா ஃப்ரேமில் அப்படியே தெரியுறீங்க. ஓகே பரவாயில்ல, அதுக்கு ஒரு திணூரை போட்டுருக்க வேண்டியதானே. அது இதாகிடுச்சு. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்தி மோட் ஆஃப் ஆகிடுச்சு. இனிமேல் ரைட் மோடு தான். ரைட் மோடு வா. யோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னடா அவங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். என்னடா சொன்னீங்க அப்படியே பேர்லாண்டிங்க. நான் வாழ்க்கை டிஷர்ட். ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம். பாய். அங்கிட்டு போயிலாம் ஹைவே மணி அடுத்து நீயா மச்சான் ஓட்டுற. ஸோ வந்து இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு 1 to 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கோம். நம்ம அக்காக்கெல்லாம் பயங்கரமா இருக்காளுக்கா. பார்த்துட்டு போறாங்க. அப்படியே வந்து பேசுவோம் பாருங்க. பேசுவோம் அதான். இது என்ன இது? அரே பக்கா போனா முன்னாடி அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கவே இல்லைடா. நானே டார்கெட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வந்துருக்கேன். டார்கெட் போய் கரெக்டாக போனோம். நான் முன்னாடி போனால் மூளையை கஷ்டம் சொல்ல தலைமைச் செயலர்கள் மனிதனுக்கு தலைமைச் செயலர்கள் குறிப்பிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் புக்கு படிச்சாங்க. மூளையை கண்டுபிடிச்சாரு.
மூளையை கட்ட விட்டு மணி எப்படி மணி கட்ட விட்டார்? இல்ல நீங்க தான் சொன்னீங்க மூளையை கட்டணும். மூளையை பத்தி டீட்டெயில்ஸா இல்லை. ஓ ஓகே ஓகே. சயின்டிஸ்ட். ஓ ஓகே. அப்புறம் இன்ஜினியர் ஆயினா. அவர் படித்த படிச்சுட்டு வேலை ஆனா 10,000 சம்பளம். ட்ரெண்டிங். கிரேட்டிங் மட்டும். ஓ சிவில் அங்க இருக்கு. மேஸ்திரி. டைல்ஸ் மேஸ்திரி. பயங்கரமா போறான் டைல்ஸ் எங்க இருக்கா? ஏர்லயே அடிப்பான். நீங்களா? ஹாய். கூலி பாபா. நான் 2-3 பேர் கண்டென்ட்க்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவருக்கு கூத்தா பாடலாம் தெரியுதுடா. நம்ம ஊர் தான் நான் கெத்துன்னு சொன்னேன். ஒரு வேலை இல்லை. டீ கலர் வந்துட்டோம். சூப்பரா இருந்துச்சு, காத்தும் சூடா இருந்துச்சு. இன்னொரு இடத்துல போனா லாரிக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஃபேன்லாம் நம்ம வாழ்ந்தா ஹோட்டல் இருந்தால் எல்லாம் தூக்கிடுவாங்க. அது இருப்பாங்க. ஒன்று கடிக்கிறாரு போட்டா ஜம்முன்னு ஓடும். நம்ம தான் வாழ்நாங்கோட்டை இது மாதிரி ஒரு டைல்ஸை போடுங்கப்பா. பஸ் ஸ்டாண்டை கட்டி இப்படி ஒரு ஃபேனை போடுங்க, நம்ம பாய்ஸ் தூக்கிடுவாங்க. வாழ்நா போலாமா? மணி இன்னொரு இருந்துச்சு மணி அஸ்தலிக்கு இவ்வளவு ஜில்லு சூப்பரா இருந்துச்சு. மொத்தமா இருக்கு பாய்ட்டு சொல்லிட்டு ஏன்னா மணிக்கு வயசு வல்சர் வயசு அப்படி கீழே விட்டாதா? பல்சர் பயிலுகடா. கண்ணு திறந்தாதான் நடிப்பு அரக்கணும் வந்து நீங்க ஸ்பீடு பிரேக்கர்ல பிரேக் கட்டிச்சு டயர் ஓட எங்களுக்கு வந்து இப்படி பாத்தீங்களா? அபி யோ 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 அபி என்ன தெரிவிக்கிறீங்க மூலமா இந்த நடிப்பு என்னன்னு சொல்லிட்டு செய்யுங்க. நம்ம வாழந்தாங்கோட்டையில இந்த மாதிரி ஃபேன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கட்டின அடுத்த நாளே வந்து இந்த மாதிரி ஃபேன்லாம் இருக்காது. அதை காமிங்க அந்த ஃபேனை. வயசு கட்டிங்கும் போட்டுருக்கோம், அது விற்றுவாங்க. 4 ரூபாய்க்கு 5 வாங்கி விற்றுவாங்க. லைட்னிங் பத்தல அப்படி உனக்கு என்னடா ஷேடோ தான்டா தெரியுது. இப்ப சொல்லுங்க. எல்லாம் ரியாலிட்டி தான். வாழந்தாங்கோட்டை எல்லாம் ரியாலிட்டி தான். இதெல்லாம் வெட்டவன் செத்தவன் எல்லாம் வாழ்ந்தாங்கோட்டை தான். அந்த கைக்குள்ள ஓட்டையா ரெண்டு கையா ரொம்ப நேரமா காணவே அங்க இருக்கு பாரா. எங்க தைவனா போட்டுருக்கீங்க நிக்க சொல்லிட்டாங்க எங்க அவன எது சில்றான் நீங்க போயிட்டீங்க 5 நிமிஷம் கழிச்சு எங்களுக்கு வாட்டர் டிக்கி புக் பண்ண டயரோட டயர் தேஞ்சிருக்கு பாருங்கண்ணா. நம்பல வேற ஏதாவது டயரா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா வாடை வந்துட்டு இருக்கு டயர் வாடை.
அப்பதான் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. டேய் வேலைக்கு ஆகாதடா அப்படின்ட்டு நேரா வண்டி ஸ்பீடா போகுமாலி, நல்லா ஸ்பீடா போகும். ஆனா என்ன நல்லா ஸ்பீடா விட்டு டப்புனு வச்சுக்கிட்டா டவுன் ஆயிருக்கு. எங்களை மெயின்டைன் பண்ணியே வாடா, நாங்களே 80 லைட் புண்டா நல்லா தெரியும். அதான்டா வண்டியோட நடுவுல வாடா. லைட் போறதா நல்லா தெரியும். ஐயோ யாருக்கு இந்த கஷ்டம். பரவாயில்ல. அபி ஏந்திரிங்க அபி, மணியாச்சு, நம்ம போகணும். டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு நீங்கள் தூங்கிக்கோங்க. ஏந்திரிங்க, போங்க 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 போங்க. ஓகே, வால்பாறை ரூட்டில் இப்போ நாங்கள் நிற்கிறோம். யூசுப் வால்பாறை ரூட்டில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். சுற்றி தென்னை மரம் தான். போடுறாங்க வந்துச்சு 2000 முறுக்கு வடி வாங்கிக்கலாம். தயவு செய்து சொல்றேன், இவனை மாதிரி ஒரு பொய்கோடி வாழ்க்கையில 2 கோடி குறைஞ்சியா. 4 பாயிண்ட்ல நான் கொடுத்தேன்டா. இங்க ஒரே போது தான்டா 4 பாயிண்ட் குறைஞ்சது. அவனே எம்டி காட்டு 4 பாயிண்ட் காட்டும். வேற அப்படியே சாட்சி வச்சு வண்டி அதுக்கு மேல புதுசா வண்டி ஓட்டுறேன். ஸ்டாண்ட் போட்டு 4 கோடி பாய் அதுவும் பிடிச்சிடுறா. நானே பல்சர்ல இப்படி ஆட்டி வந்துட்டு இருக்கேன். அதான் பஸ் ஸ்டாண்ட் போடுங்க. அதோட டெஸ்டினேஷன் ஹோட்டல் அங்கே போய் எடுத்துடலாம். ஏறவே ஸ்டார்ட் ஆகல. இன்னும் ஏறவே ஸ்டார்ட் ஆகல. இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குல்ல. சொட்ட தெரியுது மாடலிங்கா. சொட்ட வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுக்க மாடலிங் அன்னைக்கு எப்படா பண்ணோம் சூர்யா லேடிஸ். ஆனால் இப்போ எங்கே வந்துருக்கோம்னா எடுத்துட்டு இருக்காங்கடா. நான் இங்கே ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல. ஹெல்மெட் உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்துக்கலாம்டா. இதுதானே நமக்கு கரெக்ட். அப்படியே போட்டுக்கோங்க. காட்டுங்க, தெரியுதான் பார்ப்போம். எடுத்தா வருமா? யோ 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 பண்ணாதீங்க, இருங்க ஒட்டல என்ன. ஆஃப் பண்ணி விடுறோம் போதும். அவன் என்ன பண்ணுறான் ஆஃப் பண்ணு. ஐயோ என்னடா எல்லா பெருசா இருக்கு. எல்லாம் உனக்கு இருக்கிற ஆஃப் கோர்ஸ் வீட்டை டெலிட் பண்ண அபி இந்த வீடியோலாம் இங்கே ஜஸ்ட் ஃபன். ஓகே செய்திகள் ஒரு அபி மோசமாக வாசிப்பது சுகுமாரன். சுகுமாரன். இங்க இருப்பது மணிமாறன். பிரவீன். இந்த 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 சுகுமாரன் மேல மணிமாறன் வச்சோம். சரி வச்சுட்டு அந்த 2 பாப்பா எங்க? 2 பாப்பாவா? நாளை காக்கூட்டு இது துப்பாக்கி இது பிரபல இது பிரபல இது அது மறுபடியும் ஒட்டுறது தேவைப்படும். அதை எடுத்து வச்சுக்கிறேன். சொல்ல போட்டா கோடு கூட போதும். இதை வேற ஒட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காம பாரு. தூசி அடிக்காம கண்ணாடி நான் இருக்கும்போது கண்ணாடி போட்டிருக்கேன். தரண்டா வால்பாறை 44 கிலோமீட்டர் இருக்கு. மக்கி ஃபால்ஸ் போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் பிரவீன் அது காது அழிச்சு.
சுற்றி முற்றி பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியுது கடல் மட்டும்தான். கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா கடல் மட்டும்தான் தெரியுது. இப்போ வந்து மேண்டேஸ் வயலில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, ஒரே போட்டு இருக்குது. இது இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை ரெடி பண்ணி நம்மளாக போகிறோம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி அங்கே பாருங்கள் ஷார்க் போகுது. அங்கே பாருங்கள், அதை காமி, அதை பாருங்கள், ஷார்க் போகுது. இந்த இதுலேருந்து அங்கே போனால் தான் நம்ம உயிர் தப்பிக்க முடியும். ஹெலிகாப்டர் வரும், ஹெலிகாப்டர் தான் நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து போட்டுக்குள்ளே போவோம். போட்டில் எதுவும் இருக்க போதியா? இந்த மாதிரி சதுப்பு நிலத்தில் நிறையா மீன்கள் இருக்கும். அதை சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணி தூங்கிட்டு நாளைக்கு திருப்பி அந்த கரை வர நம்ம போகிறோம். ஸோ நம்ம போட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல செடி. இதை பிச்சு நம்ம சாப்பிட்டா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். பேக்குள்ளே போட்டுக்கோ, ஏன்னா இது அரிக்காமல் இருக்கும். நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் நிறைஞ்சது, ஆன்டிபயோட்டிக் இருந்தது. இதை வந்து கொஞ்சம் எடுத்து பேக்கில் சூரியன் அஸ்தமணிக்குள்ள சூரியன் அஸ்தமனத்துக்கு இந்த மாதிரி பாறைங்கள்லாம் அதை காமிக்க. இந்த மாதிரி பாறைங்கள்லாம் என்னோட முன்னோர்கள் வந்து ஏன் வச்சா என்ன தெரியல. வெடிச்சாங்க. நான் பார்த்துட்டேன். ஓடி போ. மக்களுங்கெல்லாம் பார்த்துட்டேன். அடுத்து சொல்ல பார்ப்போம். டிஸ்கரி தமிழ்ல பாய். இந்த மாதிரிலாம் பண்ணிட கூடாது. நான் வெறி ஆயிப்பூடேன். ஓகேவா?